ராஜபக்சவை ஆதரிக்க இந்தியா முடிவா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. என்னன்னா, தமிழர்களை பொருட்டாக மதிக்காத மத்திய அரசு இலங்கையில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மக்கள் புரட்சி வெடித்த போது ஜனாதிபதியாக இருந்த கோத்தபய ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்க இந்திய அரசு முன்வந்ததாக இலங்கை ஊடகங்கள் பரபரப்பு செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் மக்கள் புரட்சி வெடித்த போது இந்தியா எப்படி செயல்பட்டது என்பது தொடர்பான தகவல்களை இலங்கை ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு இலங்கையில் மிகப்பெரிய பொருளாதார பேரழிவு ஏற்பட்டது. அப்போது ஜனாதிபதியாக கோத்தபய ராஜபக்சே, பிரதமராக அவரது சகோதரர் மஹிந்த ராஜபக்சே பதவி வகித்தாங்க. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்கள் மிக அதிகமாக உயர்ந்து மக்கள் இயல்பு வாழ்க்கை முடங்கிச்சு. இதனால மக்கள் விரக்தியில இருந்தாங்க, வீதிகளில் இறங்கி கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. 2022ஆம் ஆண்டு இலங்கையில் பல மாதங்கள் நீடித்த புரட்சியால முதலில் பிரதமர் பதவியில இருந்து மஹிந்த ராஜபக்சே விலகினார். அதுடன் உயிருக்கு அஞ்சி இலங்கை விட்டு தப்பி ஓடி பின்னர் நாடு திரும்பினார் ராஜபக்சே. அதே போல கோத்தபய ராஜபக்சேவும் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒவ்வொரு நாடாக அடைக்கலம் தேடி போனார். அப்போ கோத்தபய ராஜபக்சேவினுடைய ஜனாதிபதி மாளிகையை புரட்சியாளர்கள் சூறையாடினாங்க. அதே பாணியில தான் தற்போது வங்கதேச பிரதமர் மாளிகையும் சூறையாடப்பட்டது. இலங்கை ஜனாதிபதி பதவியை கோத்தபய ராஜபக்சே ராஜினாமா செய்துவிட்டு தப்பியோடு முயன்ற போது அவரை பாதுகாக்க இந்திய அரசு முயன்றதா, கோத்தபயாவுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு இந்திய தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதா. இந்தியா பாதுகாப்பு வழங்கும் முன்வந்தும் அதை ஏற்க மறுத்தே கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டே தப்பி ஓடினார் அப்படின்னு சொல்றது இலங்கை ஊடகங்கள். இந்த தகவல்கள் ஓரளவுக்கு உண்மையாகவே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். சீனாவின் பிடியில இருந்த ராஜபக்சவை எதிர்த்துதான் காலி முகத்திடலில் போராட்டம் நடைபெற்றது. வங்கதேச பாணியிலேயே போராட்டம் நடந்ததால் இதனுடைய பின்னாலும் அமெரிக்கா இருக்கக்கூடும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நிலையில தான் ராஜபக்சவை காப்பாற்றி தன்னுடைய பக்கம் திருப்பிக் கொள்ள இந்தியா முயன்றிருக்கலாம் அப்படிங்கிறாங்க சர்வதேச அரசியல் வல்லுநர்கள். ஆனா அந்த முயற்சி படுதோல்வியிலே முடிஞ்சது. ராஜபக்சவை பொறுத்தவரை புத்த மதத்தையும் சிங்கள இன ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்துவதே தனது கொள்கை அப்படின்னு அறிவிச்சவர் ஆவார். அதனால சீனாவை நம்பி அதன் உதவியுடனேயே இலங்கைக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இந்நிலையில அடுத்த மாதம் 21ஆம் தேதி இலங்கையில நடைபெறவிருக்கக்கூடிய அதிபர் தேர்தலில் ராஜபக்சவின் மகன் நமல் ராஜபக்சே போட்டிடுறார். தேர்தலுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக இலங்கையில நடந்துட்டு வரக்கூடிய நிலையில கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதர் சந்தோஷ் ஜா முன்னாள் அதிபர் ராஜபக்சவை சந்தித்து பேசியதாக சொல்லப்படுது. இந்த சந்திப்பின் போது இலங்கை அரசியல் நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவலும் வெளியாகியிருக்கு. இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயக்காவை இந்தியா ஆதரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீரென்று ராஜபக்சவுக்கு எதிரான புரட்சி நடத்திய போராட்டக்காரர்களின் சார்பில் நுவன் போபகே அப்படிங்கிற வழக்கறிஞர் போட்டியில் களமிறங்கியதால் ராஜபக்சே பக்கம் இந்தியா தனது கவனத்தை திருப்பி இருப்பதாகவே தெரியுது. இந்த கணிப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இலங்கையில் மீண்டும் ஒரு தவறை இந்தியா செய்வதாக தான் அர்த்தம். ஏன்னா ராஜபக்சே குடும்பம் முழுமையாக சீனாவை சார்ந்திருக்கும் குடும்பம். அமெரிக்கா நுவன் போபக் மூலம் காய் நகர்த்துவதற்கு எதிராக எத்தகைய வியூகங்கள் இருக்கும்போது சீன ஆதரவாளர்களும் இந்தியா சரணடைய வேண்டியது கிடையாது. இலங்கையில் சீனா அமெரிக்கா அப்படின்னு எந்த நாடு தளம் அமைத்தாலும் அது இந்தியாவுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இலங்கை தமிழ் மக்கள் விவகாரத்தில் கடந்த அரசு செய்த அதே தவறை இப்போது இருக்கக்கூடிய அரசும் தொடர்வதால் தான் சிங்கள அரசியல்வாதிகள் இந்தியாவையே மிரட்டும் அளவுக்கு செய்கிறாங்க. வங்கதேசத்தில் இந்தியா உஷாராக இல்லாததால் தான் அங்கே இந்திய ஆதரவு அரசை அகற்றிட்டாங்க. புனித மார்ட்டின் தீவை அமெரிக்காவுக்கு குத்தகைக்கு தர மறுத்துவிட்டதால் தான் நாட்டை விட்டு தான் வெளியேற வேண்டிய கடினமான நிலை ஏற்பட்டதாக ஷேக் ஹசீனா பகிரங்கமாக குற்றம் சாட்டினாங்க. அப்படியே அந்த மார்ட்டின் தீவை பெற அமெரிக்கா முயன்றது. அதற்காக அமெரிக்கா தீவிரமாக காய் நகர்த்தினாங்க. செயின்ட் மார்ட்டின் தீவை விட்டு கொடுக்க மறுத்ததால் தன்னை அதிகாரத்தில் இருந்து வெளியேற்ற அமெரிக்கா திட்டமிட்டாங்க. வங்காள விரிகுடாவை அமெரிக்காவிடம் கொடுத்திருந்தால் நான் பதவியில் இருந்திருக்கலாம். செயின்ட் மார்ட்டின் தீவை இறையாண்மையை அமெரிக்காவிற்கு கொடுப்பதன் மூலம் நான் ஆட்சியில் இருந்திருக்கலாம். ஆனால் நான் அதை விரும்பலை. அதனால் ஏற்பட்ட அழுத்தங்கள் காரணமாக நான் இப்போது பதவி விலக வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை கூட ஹசீனாவின் மகன் மறுத்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு.
மறுத்து அறிக்கை வெளியிட வச்சிருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படுது. புனித மார்ட்டின் தீவு விவகாரத்தில் சீனாவிடம் இந்தியா ஏமாந்துவிடும் அப்படிங்கிறால் தான் அமெரிக்கா வங்கதேசத்தை கைப்பற்றியதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் சொல்றாங்க. இப்போ இலங்கையில மீண்டும் சீனாவின் கைக்கூலியாக செயல்படும் ராஜபக்சவை தூக்கி பிடிக்க இந்தியா நினைத்தால் அதுவும் எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இந்திய வெளியுறவு கொள்கையை வழிநடத்தக்கூடிய அதிகாரிகளை முதல்ல கண்காணித்து திறமையான ஆய்வாளர்களை கொண்ட வெளியுறவு கொள்கையை வகுக்க மத்திய அரசு முன்வரணும். கொக்கு தலையில் வெண்ணெய் வைத்து பிடிக்கும் வெளியுறவு கொள்கை எடுபடாது. மத்திய அரசு மறு ஆய்வு செய்யல அப்படின்னா நம்மை சுற்றிலும் உருவாகும் பகை நாடுகளை சமாளிக்கவே நம்முடைய பொருளாதாரத்தில் பெரும் பகுதியை வீணடிக்க நேரிடும்.